ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ரோஸ் செடியை பற்றி தான் பார்க்க போகிறோம். நாங்கள் அந்த ரோஸ் செடி வாங்கினதுலேருந்து இப்போ வரலையும் அதோட க்ரோத் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரோஸ் செடி வந்து நாங்கள் வாங்கி கிட்டத்தட்ட 1 இயர் ஆகுது. 1 இயர்க்குள்ளே இதோட க்ரோத் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. இந்த வெயில் டைமில் கூட நாங்கள் நல்லா பராமரிக்கிறதுனால எங்களுக்கு வந்து ஒரு 3-4 பூ வந்து நல்லாவே பூக்குது. பூவும் ரொம்ப சின்ன சைஸ்லலாம் பூக்கல, நல்ல பெரிய பெரிய பூவாகவே பூக்குது. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், இது வந்து நாங்கள் ஃபஸ்ட் டைம் வாங்கினப்போ எடுத்த வீடியோ. அந்த வீடியோவுக்கும் இந்த வீடியோவுக்கும் உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். அது வந்து நாங்கள் பதியம் பண்ணதுக்கப்புறமா நாங்கள் இந்த மண்கலவையெல்லாம் தயாரித்து தொட்டியில் வச்சதுக்கப்புறமா அதுக்கு தண்ணி கொடுக்குறோம். அந்த வீடியோ தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. அதுக்கப்புறம் இப்போ பாருங்கள், இந்த செடி எவ்வளோ பெருசாக நல்லா வளர்ந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பூ ஒன்றுமே நல்லா பெரிய பெரிய பூவாக தான் பூக்குது. இதில் வந்து எந்த பூச்சி தொல்லையும் எதுவுமே கிடையாது. எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் வந்து உரம் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா, முட்டையோட ஓடு இருக்கு இல்லையா, அது வந்து நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் அதை கொடுப்போம். வாழைப்பழ தோல் கொடுப்போம். காலையில் எழுந்திரிச்சு எல்லா ரோஸ் செடிக்கும் என்ன கொடுப்போம் அப்படின்னா, தண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வீட்டில் சேர்த்து வைக்கிற காய்கறி கழுவு, அரிசி கழுவுன தண்ணி, இதெல்லாத்தையும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக செடிங்க எல்லாத்துக்கும் கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப வெயில் வந்து அதிகமாக இப்போ வெயில் டைமாக இருக்கிறதுனால வெயில் ரொம்ப படுற இடத்துல இல்லாமல் கொஞ்சம் வந்து மரல் நிழல் அந்த மாதிரி இடத்துலலாம் வச்சு நாங்கள் பராமரிக்கிறதுனால எங்களுக்கு வந்து ரோஸ் செடியில் வந்து இந்த பூச்சி தொல்லை எதுவுமே இல்லை. இப்போ சொல்கிறாங்க வந்து எங்களுக்கு மாவு பூச்சி தொல்லை ரொம்ப அதிகமாக இருக்குது, இல்லைன்னா வந்து இலையெல்லாம் வந்து ரொம்ப காஞ்சி கீழே கொட்டுது, அதை எப்படி ரெக்கவர் பண்ணுறதுன்னு தெரியல, அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. நாங்கள் வந்து வெயில் டைம் வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறமா அந்த செடிங்களுக்கு என்னென்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் பராமரிக்கிறோம். ரோஸ் செடியை வந்து எப்பொழுதுமே வாங்கி வளர்க்குறதுங்கிறது ரொம்பவே கஷ்டம். ஏன்னா எல்லா செடியும் வந்து மரக்கன்று இதெல்லாம் வந்து வளர்த்தலாம். ஆனால் ரோஸ் செடியை வந்து நீங்கள் வந்து டே பை டே வந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும். அதில் என்ன இருக்குது, ஏது என்ன அப்படின்னு பார்த்துட்டு அதுங்களுக்கு வந்து எப்பப்பெல்லாம் உரம் தேவைப்படுதோ அந்த டைமில் நீங்கள் வந்து கரெக்டாக கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்படின்னா தான் அந்த செடியோட க்ரோத் வந்து நல்லாயிருக்கும். இப்போ வந்து நாங்கள் ரோஸ் செடிக்கெலாம் அதிகமாக என்ன கொடுக்குறோம் அப்படின்னா, ஆட்டு எரு வந்து ரொம்ப அதிகமாகவே கொடுக்குறதுனால பூவெல்லாம் வந்து நல்லாவே பெரிய பெரிய பூவாக பூக்குது. பின்னாடி பார்த்தீங்களா பால்சம் எவ்வளோ அழகாக பூத்துருக்கு பாருங்கள், எல்லா கலர்லேயும் பூத்துருக்கு. இதை நாங்கள் சும்மா தெளித்து தான் விட்டோம். அந்த இடத்துல மண்ணெல்லாம் கொத்திட்டு தொழு உரம் போட்டு தெளித்து விட்டோம். நிறைய பூத்துருக்கு. இதுலேருந்து நிறைய விதையெல்லாம் நாங்கள் வந்து எடுத்து வச்சுருக்கோம். இந்த மாதிரி வந்து உங்கள் வீட்டில் உள்ள ரோஸ் செடி வந்து பூக்கணும் அப்படின்னா இனிமேல் எங்கள் சேனலில் போகிற டிப்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி அதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் எங்கள் சேனல் லாஸ்ட் சீட்டை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.